வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றின ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். ஸோ 90 நாட்களில் நியூ சிலபஸை இப்படி படித்தால் போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக எனக்கு ஸ்பெஷலாக வீடியோஸ் போட்டிருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் போட்டுட்ருக்கோம். ஸோ வீடியோவை பார்க்காதவங்க அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். அந்த எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஏன் 90 நாள் அப்படின்னு போட்டேன்னு தெரிஞ்சுக்கணும். 90 நாள் ஏன்னா நமக்கு ஆகஸ்ட் மந்த் நோட்டிஃபிகேஷன், நவம்பர் மந்த்து தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஏன் 90 டேஸ் போட்டேன்? அப்போ மொத்தமாக எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னாக்கா நியர்லி 190 டேஸ் இருக்குது. நமக்கு மொத்தமாக 190 டேஸ் இருக்குது. ஆனால் இந்த 90 டேஸ் மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 90 டேஸ் போட்டிருக்கேன். ஸோ என்ன ரிவிஷன்? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படித்து முடித்தா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ படித்து முடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ரிவிஷனும் பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்மளால் படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியும். எத்தனை முறை ரிவிஷன் பண்ணணும்? நமக்கு முன்னாடியே டேட் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டேட்டுக்குள்ளே நம்ம சிலபஸை முடிச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸாவது நம்ம ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் நம்ம இருக்கக்கூடிய அந்த காம்படிஷனில் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும், போஸ்டிங் ஆர்டரை வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் 90 டேஸில் ஸ்டடி பிளானை போட்டிருக்கேன். இந்த 90 டேஸில் நியூ சிலபஸை எப்படி படிக்கணும் அதுதான் நாங்கள் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்லிவிடுவோம். ஸோ நமக்கு டோட்டலாக 150 கொஷின்ஸ் இருக்கும். சரியா? நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 150 கொஷின்ஸ் இருக்கும். இது இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு, ஸோ இதுவும் கொஷின்ஸ் இருக்கும். சரியா? 150 கொஷின்ஸ் இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளது இந்த 150 கொஷின்ஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் தமிழ் தகுதி தேர்வுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ ஆல்ரெடி நான் டிஎன்பிசி எல்லாம் படிச்சிருக்கேன், இல்லை டெட் எக்ஸாம் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த டச்சில் இன்னும் கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னாவே தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணிடலாம். அதுக்குன்னு நிறைய எஃபர்ட் போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது வரைக்கும் தமிழ் படித்ததே கிடையாது, 6th to 12th படித்ததே கிடையாது அப்படின்றவங்க கண்டிப்பாக தமிழ் தகுதி தேர்வுக்கு படிக்கணும். அப்போ தான் பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக மாறிடும். ஸோ நம்ம என்ன தான் இந்த 150 மார்க் படித்தாலேயும் நம்மளால் இதை கிளியர் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் படிங்க. சரிங்களா? ஸோ இப்போ தமிழ் தகுதி தேர்வுடைய சிலபஸ் எல்லாம் அப்புறம் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ இப்போ இந்த 150 கொஷின்ஸில் சரிங்களா நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். 110 + 30 + 10 இப்படி பிரிச்சுக்கலாம். அப்போ 110 அப்படின்றது நம்மளுடைய மேஜர்லேருந்து வரக்கூடிய கொஷின்ஸு. அப்போ 110 கொஷின்ஸ் நம்மளுடைய மேஜர்லேருந்து வரும். நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் சரி உங்களுடைய மேஜர்லேருந்து மட்டும் 110 கொஷின் இருக்கும். பேலன்ஸ் அந்த 40 கொஷினில் 30 கொஷின் எஜுகேஷன் சைக்காலஜி. சரியா? சைக்காலஜி மட்டும் கிடையாது, எஜுகேஷன் சைக்காலஜி. அப்போ எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி ரெண்டும் சேர்ந்தது தான் 30 கொஷின்ஸ். ஸோ பேலன்ஸ் அது இல்லாமல் இன்னொரு 10 கொஷின்ஸ் இருக்குது. அது ஜிகே. இந்த ஜிகே எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி இருந்து கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 30 கொஷின்ஸ் சைக்காலஜிக்கு எப்படி படிக்கணுன்ற அதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஸோ இப்போது நம்ம எப்படி படிக்கணும், 90 நாளில் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 110 கொஷினாக இருக்கட்டும், இல்லை 30 கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு 10 கொஷின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த 110 கொஷின்ஸை மட்டும் வச்சுப்போம் அப்படின்னா சரிங்களா, இந்த 110 கொஷினில் இப்போ டோட்டலாக எத்தனை யூனிட் இருக்குன்னா மேக்ஸிமம் எந்த மேஜராக இருந்தாலும் மோரார்லெஸ் 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்னாக்கா ஒரு யூனிட்டு நீங்கள் எவ்வளோ சிலபஸ் வச்சிட்ருக்கீங்க, சாரி எவ்வளோ மெட்டீரியல் வச்சிட்ருக்கீங்க, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வச்சிட்ருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய மேஜர் பாட்னி. நான் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா இப்போ 3 சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் 3 சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்டும் குறைஞ்சது 70 to 80 பேஜ் மெட்டீரியல் இருக்கும் எங்கிட்ட. சரிங்களா? 70 to 80 பேஜ் மெட்டீரியல் இருக்கும். அப்போ நான் ஆவரேஜாக 18 வச்சுக்கிறேன்.
சரிங்களா? அப்போது எவ்வளோ வரும்? கிட்டத்தட்ட வந்து பண்ணாக்கா 240 பேஜஸ் வரும். சரிங்களா? நான் சொல்கிறது மேக்ஸிமம் 240 பேஜ், அவ்வளோலாம் வராது. ஸோ 240 பேஜ் இருக்குது. இப்போ நான் இந்த 240 பேஜை வந்து பண்ணாக்கா எத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும்? சரிங்களா? அப்போது நான் என்ன சொல்லிட்டேன், ஃபஸ்ட்லேயே 90 நாளைக்குள்ளே சிலபஸை முடிக்கணும்னு போட்டிருக்கேன். அப்போ எங்கிட்ட எவ்வளோ இருக்குது? ஒரு யூனிட்டுக்கே வந்து பண்ணாக்கா நியர்லி வந்து பண்ணாக்கா 200லேருந்து 240 பேஜஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பழைய சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமே வந்து பண்ணாக்கா 2 டாபிக் 3 டாபிக் தான் இருக்கும். ஒரு ஒரு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாபிக் தான் இருக்கும், ஒரே 30 பேஜ் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இப்போது அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போது ஒரு 200 பேஜ் இருக்குது அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்போது 90 நாள், அப்போ டிவைடட் பை 10 யூனிட். அப்போ எத்தனை நாளில் முடிக்கணும்? 9 நாளில் முடிக்கணும். அப்போது 200 பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதை 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ 9ஆல் டிவைட் பண்ணால் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேஜ் படிக்கணும் அப்படின்னா ஒரு 22 பேஜாவது படிக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேஜ் இருக்குது. 9ஆல் டிவைட் பண்ணால் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம 22 பேஜாவது படிக்கணும். அவ்வளோ படித்தா மட்டும்தான் ஒரு யூனிட்டை நம்ம என்ன பண்ண முடியும்? 9 டேஸில் முடிக்க முடியும். சரிங்களா? அப்போ 9 டேஸில் முடித்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? 10 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 டேஸில் முடிக்க முடியும். அப்போ அந்த 9 டேஸில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 22 பேஜ்னால் நம்ம எத்தனை மணி நேரம் படிக்கணுன்றது நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவைப்படும். சரிங்களா? இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 5 பேஜ் படிக்கிறதுக்கு வந்து பண்ணாக்கா 1 hour போதும். சரியா? 1 ஹவரில் நான் எப்படி படிப்பேன் அப்படின்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் எத்தனை பாயிண்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்களோ அதை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா மார்க் பண்ணி வச்சுப்பேன். சரி, அந்த ஒரு பேராகிராஃபில் மேபி ஒரு பாயிண்ட் வரலாம், இன்னொரு பேராகிராஃபில் பாயிண்ட்டே கூட வராது. அப்போ நான் வந்து பண்ணாக்கா இந்த 22 பேஜை படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பண்ணாக்கா ஒரு 5 ஹவர்ஸ் இருந்தால் போதும், ஈஸியாக முடிச்சிருவேன். சரிங்களா? அப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுக்கும் டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் டைம் எடுத்து. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னாக்கா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 90 டேஸில் நம்ம சிலபஸை முடிக்க முடியும். சரிங்களா? அப்போது இப்போ 90 டேஸில் ஃபஸ்ட்டு 9 டேஸில் நான் ஒரு யூனிட்டை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 டே இல்லை ஒரு 2 டேஸ் டைம் எடுத்து ஒரு முறை திரும்ப தரோவாக ரிவைஸ் பண்ணுங்கள். ஒரு முறையில் ஒரு நாள் இல்லை 2 நாள் எடுத்து திரும்ப தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணுங்கள், செகண்ட் யூனிட்டை எடுக்க ஆரம்பிங்க. இப்போ செகண்ட் யூனிட்டில் வந்து பண்ணாக்கா ஒரு 180 பேஜ் தான் இருக்குதுன்னு வச்சுங்க. ஸோ செகண்ட் யூனிட் மேபி சின்ன யூனிட்டாக இருக்கலாம். அதில் வந்து பண்ணாக்கா ஒரு 150 பேஜ் இருக்குனாக்கா அப்போ அதையும் 9ஆல் டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ அதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? அதிகபட்சம் வந்து பண்ணாக்கா ஒரு அப்போது 9ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா 16 பேஜ் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் வந்து பண்ணாக்கா இந்த யூனிட் வந்து பண்ணால் ஷார்ட்டாக முடிஞ்சிடும். அப்போது இதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அப்போ டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் அந்த 9 டேஸுக்குள்ளே அந்த யூனிட்டை முடிக்கணும். எத்தனை பேஜ் முடிக்கணுமோ அத்தனை பேஜ் முடிக்கணும். அதே மாதிரி சிலபஸ் வச்சுக்கோங்க, சிலபஸ் வச்சுக்கிட்டு படிங்க. சரிங்களா? சிலபஸ் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ வந்து பண்ணாக்கா ஒரு பர்டிகுலர் கோச்சிங் கிளாஸுடைய மெட்டீரியலை வச்சுட்டு படிக்கும்போது இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புக்கை வச்சு படிக்கும்போதோ நம்ம சிலபஸில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை படிக்காமல் விட்டுருவோம். அப்போ சிலபஸ்லேருந்தே கூட 1 or 2 கொஷின்ஸ் நமக்கு வந்து பண்ணாக்கா வரலாம். சரிங்களா? இப்போ வந்து பண்ணாக்கா ஏதோ ஒரு தியரி இருக்குது, இந்த தியரி யார் கொடுத்தாங்க, இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு தியரி இருக்குது, அந்த தியரி வந்து பண்ணால் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டீரியல் இருக்கும், நம்ம சிலபஸ்லேயே இருக்கும். அப்போ அதை நம்ம போயிட்டு புக்கில் படிக்கும்போது நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த தியரி யார் கொடுத்தாங்கன்னு டேரெக்டாக கூட கொஷின் வந்துடலாம். அப்போ நம்ம சிலபஸை படித்தோம்னா சிலபஸ்லேருந்தே கூட கொஷின் வரலாம். அப்போ சிலபஸை ஃபஸ்ட்டு தரோவாக இருங்க. ஏன்னா பழைய சிலபஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்ல தரோவாக மைண்டில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். மைண்டில் வந்து பண்ணாக்கா நம்ம ஞாபகம் வச்சுட்ருப்போம். ஆனால் இப்போ நம்மளால் வந்து பண்ணாக்கா எத்தனை 10 யூனிட் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒவ்வொரு யூனிட்லையும் எது வருதுன்னு தெரியாது. அப்போ எந்தெந்த யூனிட்டுக்கு வந்து பண்ணால் ஈக்குவலாக வந்து பண்ணாக்கா வெயிட்டேஜ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ 10 யூனிட்டை நம்ம ஒரு நாளைக்கு 9 டேஸில் ஒரு யூனிட் முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த 9 டேஸில் முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 யூனிட்டில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அப்போ 10வது யூனிட் தான் எனக்கு ஈஸியாக இருக்குன்னா அந்த யூனிட்டை எடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ ஈஸியாக இருக்கிற ஒரு யூனிட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிடென்ட் அதிகமாகும். நம்மளால் வந்து பண்ணாக்கா 9 டேஸில் ஒரு யூனிட்டை படிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 9 டேஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இன்னும் வேகமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி படிங்க. இந்த 110 மார்க்குக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்.
சரி, ஓகே. இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 + 10 இருக்குது. இதுக்கு நான் என்ன பண்ணணும்? எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கணுமா? அப்படின்னா, அதுதான் நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, நம்ம மேஜர் 110 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீவிரமா படிச்சுட்டுருப்போம். இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கும் படிக்க மாட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைக்காலஜிக்கு படிக்க மாட்டோம். பர்ட்டிகுலரா இந்த ஜிகேக்கு படிக்கவே மாட்டோம். இந்த 10 மார்க் ஜிகே இருக்குது பார்த்தீங்களா, டெய்லி அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 ஹவர் இல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஈஸியா அந்த 10ல 8 இல்ல 9 மார்க் வாங்கிடலாம். அப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜர்ல என்னதான் ஒரு 80 மார்க்லேருந்து 90 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னாலேயும், இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 9 மார்க்னா கூட 89 மார்க். சரியா? சைக்காலஜிக்கு அதே மாரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1 ஹவர் இல்ல 1 1/2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? 1 ஹவர், 1 1/2 ஹவர். நம்ம எல்லாமே சைக்காலஜி படிக்காம போனதுக்கு காரணம், எங்கேருந்து கொஷின் வருதுன்னே தெரியல. நான் என்னதான் படிச்சாலும் எனக்கு சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரல அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எங்கேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம திரும்பவும் நம்ம பிஎட்ல படிச்ச நாகராஜநாதர் புக்க மட்டும் படிச்சா, எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா, இப்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நாகராஜநாதர் புக்லேருந்து வரல. சரியா? ஏதோ 1 ஆர் 2 கொஷின்ஸ் வரும். அந்த கான்செப்ட்ட பேஸ் பண்ணி எழுதலாம். சரிங்களா? ஆனா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னாக்கா, சந்தானம் ஆத்தர் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களா இருந்தா, சந்தானம் ஆத்தர் புக்குன்னு ஒண்ணு இருக்கு. சரியா? இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களா இருந்தா, எஸ்கே மங்கள் அப்படின்னு ஒரு ஆத்தர் புக் இருக்கு. இந்த 2 புக்குலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் எடுக்குறாங்க சைக்காலஜிக்கு. சரிங்களா? அப்போ இந்த 2 புக்க நம்ம படிச்சா மட்டும் தான் இந்த 110 மார்க் வாங்க இந்த 30 மார்க் வாங்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் நம்முடைய யூடியூப் சேனல்ல இந்த நாகராஜன் ஆத்தர் புக்கையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அது பேசிக். நம்ம அத தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். ப்ளஸ் சந்தானம் ஆத்தர் புக்கு, ப்ளஸ் எஸ்கே மங்கள் புக்கு. இப்போ எஸ்கே மங்கள் சந்தானம் புக்குனாலே எல்லாருமே படிச்சிருவீங்க. ஏன்னா தமிழ் மீடியத்தில தமிழ் மீடியம் படிச்சவங்களுக்கு ஈஸியா இருக்கும். எஸ்கே மங்கள் புக்ல எங்கேருந்து படிக்கணும்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா அது நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 700 பேஜஸ். ஸோ அதுக்காக தான் நம்முடைய யூடியூப் சேனல்ல ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாகராஜன் ஆத்தர் புக்கு, சந்தானம் ஆத்தர் புக்கு, எஸ்கே மங்கள் புக்கு இந்த 3 புக்கையும் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்க பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அதே மாரி தான் சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி ஒரு 1 1/2 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ சைக்காலஜி வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. அது வந்து எஜுகேஷன் சைக்காலஜி, நாட் ஒன்லி சைக்காலஜி. சரியா? அப்போ எஜுகேஷன் ப்ளஸ் சைக்காலஜி இதை யாருமே புரிஞ்சுக்கிட்டே கிடையாது. வெறும் நான் சைக்காலஜி புக்கை மட்டும் படிக்கிறேன் 30 மார்க் வந்துருமானா வராது. ஏன்னா எஜுகேஷன்லேருந்து ஒரு 15 மார்க்கு, சைக்காலஜிலேருந்து ஒரு 15 மார்க் வரும். சரிங்களா? இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம 2017ல் ஒரு டிஆர்பி நடந்தது. அப்போ 2017 நடந்த டிஆர்பியில் நமக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடந்தது. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிட்டத்தட்ட 6, 7 ஷிஃப்ட்டில் நடந்தது. ஷிஃப்ட் பேசிஸில் நடந்தது. அப்போ அந்த 6, 7 ஷிஃப்ட்டோடைய கொஷின்ஸும் சைக்காலஜி, ஜிகே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னிலிருந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்ற விதத்தில். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்த புக்லேருந்து கேட்டிருக்காங்க, கொஷின் எந்த மாதிரி மாடரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி முன்னாடி இயரில் வந்த கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். ஸோ ஒரிஜினல் கொஷின் பேப்பர்னு சொல்லிட்டு டாபிக் போட்டு அப்லோட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் அலாட் பண்ணுங்கள். உங்களுடைய மேஜர் 110 இருக்கட்டும், இல்லை சைக்காலஜி அண்ட் ஜிகே 40 கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் வாங்க முடியும். சரிங்களா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையில் சேர முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மேஜரை மட்டும் படித்து நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியாது. சைக்காலஜியும் ஜிகேயும் இந்த 40 மார்க் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலைக்கு போனோம் அப்படின்னாக்கா நமக்கு அதிகமான வாய்ப்பை கொடுக்கறது. வேலைக்கு போனோம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போனாங்களோ அவங்க எல்லாரையும் கேட்டிங்கன்னா, யாரை கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, நான் இந்த சைக்காலஜி ஜிகேயில் மார்க் போட்டேன், அதனால தான் எனக்கு போஸ்டிங் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேஜர் படித்தாலையும் 80 to 90 மார்க் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். சரியா? நம்ம என்ன தான் 10 யூனிட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுசாக முடிக்குமான்னு தெரியாது. சரிங்களா? என்னதான் படித்தாலே 10 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பிடிக்காத யூனிட்டாக இருக்கும், கஷ்டமான யூனிட்டாக இருக்கும், புரியாத யூனிட்டாகவும் இருக்கும். அப்போ அந்த 3 யூனிட்டுக்கு அப்படியே 30 மார்க் அப்படியே போயிடும். சரிங்களா? அப்போ நான் 80 to 90 சொன்னது அங்கே வந்து நின்றுடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைக்காலஜி அண்ட் ஜிகே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்டிகுலராக ஜிகே டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 9 மார்க்லேருந்து 10 அவுட் ஆஃப் 10 கூட வாங்கிடலாம். அந்தளவுக்கு ஈஸியாக வரக்கூடிய ஏரியானா எதுனாக்கா அந்த ஜிகே கொஷின் தான்.
அப்போது இங்கே பிஜிடிஆர்பியில் போஸ்டிங் இழந்தவங்க, நான் வந்து பண்ணாக்கா 2 டிஆர்பி படிக்கிறேன் சார், 3 டிஆர்பி படிக்கிறேன், என்னால் வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்க முடியல அப்படின்னா, அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க சொல்லுவாங்க, இந்த 1 மார்க்கில் போயிடுச்சு, இல்லை 5 மார்க்கில் போயிடுச்சு, ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்கா 2 மார்க்கில் போயிடுச்சுன்னுவாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் இதுதான் வந்து பண்ணாக்கா பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. அப்போது இம்பேக்டை கிரியேட் பண்ணுற அந்த 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இப்போ எது வரும்? அப்போ ஜிகே படித்தா ஈஸியாக என்ன பண்ணலாம்? அங்கே 9 மார்க் வந்துடலாம். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? டாப் ரேங்க்கில் வந்துடலாம். சரிங்களா? போஸ்டிங்கும் கன்ஃபார்மாக வாங்கிடலாம். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க அப்படின்னா மேஜருக்கும் டைம் அலாட் பண்ணுங்கள், சைக்காலஜிக்கு அலாட் பண்ணுங்கள், ஜிகேக்கு அலாட் பண்ணுங்கள், தமிழ் தகுதி தேர்வுக்கு அலாட் பண்ணுங்கள். ஈக்குவலாக அலாட் பண்ணுங்கள். 90 டேஸில் நம்ம சிலபஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்தது இருக்கக்கூடிய 100 டேஸ் 100 நாள் இருக்குது. இந்த 100 நாளில் நம்ம என்ன பண்ணலாம்னா குறைஞ்சது நம்ம மேஜரை ஒரு 3 டைம்ஸ், நம்ம படித்த சைக்காலஜி ஜிகேவை ஒரு 3 டைம்ஸ், தமிழ் தகுதி தேர்வுக்கு படித்தது ஒரு 3 டைம்ஸ் ஈஸியாக வந்து பண்ணாக்கா போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரிவிஷன் பிளான் நம்ம அப்போ போட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய டார்கெட் 90 டேஸில் பிஜிடிஆர்பிக்கான நியூ சிலபஸை படித்து முடிச்சிங்கன்னா ஈஸியாக போஸ்டிங் வாங்கலாம். நன்றி, வணக்கம்.